எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மேங்கோ ஐஸ்கிரீம் மாம்பழ சீசனில் ஐஸ்கிரீம் செய்யாமல் எப்படிங்க? முக்கியமாக நம்ம வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீமுக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீமுக்கும் என்ன ஒரே வித்தியாசம் அப்படின்னா, வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஐஸ் கிறிஸ்டல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வெரைட்டி மாம்பழம் நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும். அந்த பாதி காய் மாதிரிலாம் இருக்கும் பாருங்களேன், அதை எடுத்துக்காதீங்க. நான் இன்றைக்கி செந்தூரம் எடுத்திருக்கேன். டைரெக்டாக தோல் எடுக்காமல் இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த கன்னங்களை நறுக்கிட்டு ஸ்பூனால் நம்ம அழகாக எடுக்கலாங்க. ரொம்ப சுலபமாக எடுக்கலாம், ஈஸியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கனிஞ்ச பழம்லாம் பார்த்தீங்கன்னா தோல் எடுக்க வராது. அதுக்காக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 கன்னமும் நறுக்கிட்டு ஸ்பூனால் எடுத்துட்டு நல்லா சக்க வர அளவுக்கு எடுக்கலாங்க. அந்த தோல் எடுத்து இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா ஸ்பூனாலே வழித்து எடுத்துட்டேன். ஒரு 3/4 கப்புக்கு இருக்குது. 1/2 லிட்ரு பாலை 1/4 லிட்டராக நான் குறுக்கி வச்சுருக்கேங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பாலெல்லாம் நல்லா குறுக்கி சேர்க்குறீங்களோ நம்ம ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஐஸ் கிறிஸ்டல் இல்லாமல் இருக்குங்க. இப்போ நம்ம முதல்ல அந்த மேங்கோ பல்ப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அடி கனமான வாணலி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அதுவும் மேங்கோ ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 லிட்ரு குறுக்குன பால், 1/2 லிட்ரு பாலை 1/4 லிட்டராக நான் குறுக்கி இந்த 1 டேபிள் ஸ்பூன் மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி பால் கூட இந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சிம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் கைவிடாமல் நம்ம கிளறிண்டே வந்தோம்னா நல்லா பால்லேயே கஸ்டர்ட் பவுடர் நல்லா வெந்துட்டு ஒரு அல்வா பதத்துக்கு வருங்க. அப்போ தான் உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது முக்கியமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தான் இதில் மோஸ்ட்லி சேர்த்துருப்பாங்க. 1/2 கப்பு சுகர் எடுத்துக்கலாங்க. எப்போதுமே ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்கிற மாதிரி ரொம்ப தித்திப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அதிக அளவு சர்க்கரை சேர்த்தாலும் உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டல் நிறையா இருக்குங்க. அதனால் அளவான அளவு சர்க்கரை சேர்க்கணும். ஆல்ரெடி மாம்பழத்துலேயும் ஒரு ஸ்வீட் இருக்குது இல்லையா? அதனால் 1 கப்பு பால் எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்தா போதும். அது இல்லாமல் இன்னும் நம்ம க்ரீம் வேறு சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த கஸ்டர்ட் பவுட்ரு நல்லா சூடு ஆறிருக்கு. ஒரு அல்வா பதம் வந்திருக்கு பார்த்தீங்களா? சூடு ஆறினப்புறம் இந்த பதம் இருக்கணுங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் திரும்பவும் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் கெட்டி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மேங்கோ பல்ப்பு கிட்டத்தட்ட 3/4 கப்பு இருக்குது பார்த்தீங்களா? நல்லா 1/2 கிலோவுக்கும் அதிகமாகவே ஐஸ்கிரீம் கிடைக்குங்க. கஸ்டர்ட் மிக்ஸும் மேங்கோ பல்ப்பையும் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு வாணலி மாதிரி எடுத்துருக்கேன். நிறைய ஐஸ் க்யூப் அதில் சேர்த்துருக்கேன். அந்த ஐஸ் க்யூபை வச்சுட்டு அது மேலே ஒரு பேசன் வச்சுக்கலாம். விப்பிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. 1/2 லிட்ரு பெரிய டப்பா வாங்காமல் ஒரு 200 ml வாங்கிக்கோங்க. ஒரு முறை நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பாக்கெட் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இதை பேசனில் போட்டுண்டு வீட்டில் விஸ்க் வச்சுருப்பீங்க இல்லையா? அதை வச்சுண்டு அந்த ஐஸ் மேலேயே இந்த க்ரீம் இருக்கணுங்க. கைவிடாமல் ஒரே டைரக்ஷனில் 10 நிமிஷத்துக்கு அதிகமாக இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கண்டினியூஸாக அதை நம்ம ஒரே டைரக்ஷனில் கலக்கிண்டே இருக்கப்போ கை வலிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு 5 முறை கரெக்டாக 10 நிமிஷத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகுதுன்னு காமிக்கிறேன். தாராளமாக நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்ததுன்னா இதே மாதிரி கீழே ஐஸ் வச்சுக்கோங்க. மேலே ஒரு பேசல் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு எலக்ட்ரிக் பிளெண்டராக இருந்தால் நல்லா க்ரீமு நல்லா ப்ளஃபியாகிடும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மேங்கோ பல்ப்பு, அந்த கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸ் எல்லாம் சேர்த்ததை விப்பிங் க்ரீமோடு சேர்த்து ஒரே டைரக்ஷனில் அந்த பிஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்பே நம்ம கடைகளில் வாங்குறப்ப எந்த அளவுக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் சாஃப்டாக க்ரீமியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இந்த மிக்ஸ் பண்ணுறப்பே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஒரு கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குங்க. இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் கொஞ்சமாக பாதி போட்டுக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி மேங்கோ பப்பட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேங்க. அதை இது கூட அப்படியே அங்கங்கே சேர்த்துக்க போகிறேன். நம்ம செர்ரீஸ் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக இதை சேர்த்துக்கோங்க. மேங்கோ ஐஸ்கிரீம்ங்கிறப்ப மேங்கோ பப்பட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனுடைய லிங்க் தரேன். அதை இப்போ நான் ஒவ்வொரு முறையும் மாம்பழ சீசன் வரப்பெல்லாம் இதை நான் செஞ்சு வச்சுப்பேன். வருஷம் முழுக்க வச்சுட்டு சாப்பிட்லாம். திரும்பவும் அதுக்கு மேலே
அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை ஓரளவு 3/4 பகுதி அளவுக்கு போட்டுட்டு, திரும்பவும் நான் மேங்கோ பப்பட்ட வந்து எடுத்து மேலே போட்டுட்டு, ஒரு கவர் போட்டுட்டு, ஃப்ரீசரில் ஒரு 6 ஹவர்ஸ் வச்சுடலாங்க. இது இல்லாமல் இன்னும் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பாக்கி இருக்குது. சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வைக்க போகிறேன். ஐஸ்கிரீம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ உங்களுக்கு ஐஸ்கிரீம் லாட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. சின்ன சின்ன கப்பில் கொடுப்பாங்க. அது மாதிரி வீட்டில் சின்ன சின்ன கப் இருக்குங்க. அதாவது பாக்ஸ் இருக்குங்க. பிளாஸ்டிக் பாக்ஸு. அதுக்குள்ளே நான் போட்டு வைக்க போகிறேன். அந்த மாதிரி போட்டுட்டு மேலே செர்ரீஸ்லாம் போட்டு வச்சுட்டோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் குடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குங்க. இப்ப அது மாரி 2 பாக்ஸ்ல போட்டுட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் செர்ரீஸ் போட்டிருக்கேன். பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த மாரி பாக்ஸ்ல இருக்கிறத அப்படியே நம்ம எல்லாருக்கும் எடுத்து குடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். எப்போதுமே ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அந்த ஐஸ்கிரீமை எடுத்து ஸ்பூனோ, ஸ்கூப்பால எடுக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அவ்ளோ க்ரீமியா இருக்குங்க. கொஞ்சம் கூட சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த ஐஸ் கிரிஸ்டலே இருக்காது. எந்தவித கெமிக்கலும் சேர்க்காம நல்ல க்ரீமியா ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்ல ஒரு மாம்பழம் இருந்தா கூட உடனே இந்த வீடியோ பார்த்தோனே இதே மாரி ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.